ஆறாம் அதிபதி உங்களுக்கு வலுப்பெற்றால் கடன், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுவே ஆறாம் அதிபதி நீசம் பெற்று விட்டால், ஆறாம் அதிபதி பலம் இழந்து விட்டால், எதிரிகள் இல்லாத ஒரு ஜாதகன், எதிரிகள் இல்லாத ஒரு ஜாதகி, ஒன்றும் இல்லை, இவங்க யார்கிட்ட போய் பிரச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனை பண்ணாங்க பார்த்தீங்களா, எதிராளு அவங்களுக்கு பிரச்சனைகள் இவங்கள பார்த்து ஒதுங்கி போயிடுவாங்க. அவங்க மிகப்பெரிய சண்டைக்காராக இருந்தால் கூட, மிகப்பெரிய பலசாலியாக இருந்தால் கூட, இந்த ஆறாம் அதிபதி பலம் பெற்று, ஆறாம் அதிபதி 6, 8, 12 நீசம், அஸ்தங்கம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகரோ ஜாதகியோ யார்கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனை பண்ணாலும் அந்த ஜாதகர் அந்த ஜாதகிக்கு வேறு ஒரு பிரச்சனை உங்ககிட்ட ஒதுங்கி ஓடுவாங்க. அதுதான் ஆறாம் அதிபதி அஸ்தங்கம், நீசம், பகை 6, 8, 12 இருக்கும் ஜாதகர் எதிரிகள் இல்லாத ஜாதகர்.